என் பேர் வந்து யோகா செஞ்சு மதுரை மாவட்டம் வெள்ளாரிப்பட்டியில் நான் இருக்கேன். அமெரிக்கன் காலேஜ் வந்து தேர்ட் இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து படிக்கிறேன். நான் வந்து போன மாதம் டெல்லியில் நடந்த நேஷனல்ஸில் வந்து 3 கோல்டு வின் பண்ணேன். 10,000, 5,000, 400 ஓடி வின் பண்ணேன். அதில் 2 செலக்ட் ஆகி வந்து SDFI நடத்தின இந்தோ நேபாள் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. அதில் செலக்ட் ஆகியிருந்தேன். போயிட்டு நடந்த இன்டர்நேஷ்னல் இதில் 2 இதில் கோல்டு எடுத்தேன். 10,000, 5,000 எடுத்தேன். இதில் வந்து 17 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சைனா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தாய்லாந்துலாம் கலந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஜெயித்தேன். இப்போ அடுத்து செலக்ட் ஆகிறது துபாயில் நடக்க போகிற வந்து SGADF நடத்துகிறப்போ ஏசியன்ஸ் கேம்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கேன். அதில் வந்து கண்டிப்பாக கோல்டு எடுக்கணும், ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும்னு என் ஆசை. கண்டிப்பாக எடுக்கணும். விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. மேற்கொண்டும் நிறைய உதவிகள் வந்து தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய கோல்டு எடுத்தும் என்னால் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ண முடியல. யார்கிட்ட கடன் வாங்கி தான் போகிறதா இருக்குது, வீட்டில் கேட்டு கேட்டு போகிறதா இருக்குது. இன்னும் வேலை வாய்ப்பு எதுவும் வரல. ஏன்னா நானும் நேஷனல்ஸ் வந்து 17 நேஷனல்ஸ் விளாண்டுட்டேன். அத்லெட்டிக்ஸை தவிர்த்து ஹேண்ட்பால் ஏகப்பட்ட கேம் வந்து விளாண்டுட்டேன். சர்டிஃபிகேட் நேஷனல்ஸ் ஃபார்ம் 2, ஃபார்ம் 1, ஃபார்ம் 3 எல்லாமே வாங்கிட்டேன். ஆனாலும் வேலை வாய்ப்பு இன்னும் தரல. அதுக்கும் கொஞ்சம் வழிவகுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் ஏசியன்ஸில் கோல்டு எடுத்துகிட்டு ஏசியன்ஸ் கோல்டு எடுத்துகிட்டு ஒலிம்பிக்ஸில் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காக நான் கோல்டு எடுத்து பேரை காப்பாற்றுவேன். எங்கள் ஊரில் வந்து யோகா சஞ்சய் இந்தோ திபெத் நேபாளில் நடந்த தடகள போட்டியில் 5,000 மீட்டர் 10,000 மீட்டரில் தங்கப்பதக்கம் வென்று வந்ததுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த வருடம் இதே போன்று எங்கள் ஊரில் வர்ஷினின்ற பொண்ணு குத்துச்சண்டை போட்டியில் நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் அடிச்சிருந்தாங்க. எங்கள் ஊரில் இது போன்று பல வீரர்கள் இந்திய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் சாதனை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தளவு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கவோ பயிற்சி பெற மைதானங்களோ எதுவுமே கிடையாது. மேலூர் தாலுகா ஒட்டியுள்ள பல கிராமங்களில் இதே போன்ற சர்வதேச வீரர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க முறையான பயிற்சியாளரோ முறையான பயிற்சி கூடமோ மைதானங்களோ எதுவுமே கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடியும் அரசு சார்பில் இங்கே இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு முறையான மைதானம் வேணும் அப்படின்ற மாதிரி பல தடவை கோரிக்கைகள் வைத்திருக்கோம். இந்த தடவை இதை பார்த்துட்டு தமிழக அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இது போன்ற வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒரு நல்ல மைதானம், பயிற்சி கூடங்கள், முறையான பயிற்சியாளர்கள் அமைச்சு தருமாறு தமிழக அரசுக்கு மிகவும் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.